இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு, நல்லாயன் ஞாயிறு. இன்றைய நாளில் நம் திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய செய்தியோடு நம்முடைய சிந்தனையை தொடங்குவோம். இந்த நாளுக்கான மைய கருத்தாக நம் திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்குவது கடவுளின் கொடையை நம்முடைய ஆழ் மனதில் கண்டுகொள்தல். இதுதான் அழைத்தல் என்று நாம் சொல்ல முடியும். இன்றைய நாளில் நாம் துறவற குருத்துவ அழைத்தலுக்கான இறைவேண்டல் நாளாக கொண்டாடுகின்றோம். துறவரமும் குருத்துவம் மட்டுமல்லாமல் பொதுநிலை வாழ்வும் திருமணமும் கூட அழைத்தலாகத்தான் கருதப்படுகின்றது. ஏனென்றால் இந்த 2 அருட்சாதனங்களுமே நம்மை பணி செய்வதற்காக தூண்டுகின்றன. பணி செய்வதற்காக தூண்டப்படக்கூடிய இந்த கொடையை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கண்டுகொள்ள வேண்டும் என்பது திருத்தந்தை லியோ அவர்களுடைய அழைப்பாக இருக்கின்றது. இந்த செய்தியை திருத்தந்தை அவர்கள் 4 பிரிவுகளாக வழங்குகிறார். முதல் பிரிவில் நம் உள்ளிருக்கும் அழகு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அதாவது அழகிற்கான வழி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் திறந்துவிடப்படுகின்றது. இங்கே திருத்தந்தை இன்றைய நற்செய்தி வாசக பகுதி நாம் காணக்கூடிய ஒரு சொல்லாடலை எடுத்தாள்கின்றார். கிரேக்க மொழியில் ஹோ பொய்மென் ஹோ கலோஸ், நல்ல ஆயன். நல்ல என்பதை இங்கே அழகு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அழகு என்பதை பற்றி பேசக்கூடிய புனித அகுஸ்தினார் தன்னுடைய ஒப்புகைகள் நூலில் முழுமையாக இருப்பதும் பொருந்துவதும் அழகு என்கிறார். ஒன்று அழகாக இருக்க வேண்டுமென்றால் முழுமையாக இருக்க வேண்டும், மற்றதோடு பொருந்த வேண்டும். முழுமையும் பொருந்து தன்மையும் ஆண்டவராகிய இயேசுவில் முழுமையாக இருக்கின்றது. அவரை நாம் நல்ல ஆயனாக ஏற்கக்கூடிய வழி என்பது நாம் அனைவருக்குமே வழியாக இருக்கின்றது. இந்த வழியில் பயணம் செய்யக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகை மிளிரச் செய்ய வேண்டும். எந்த ஒரு அழைத்தலாக இருந்தாலும் அதன் வெளிப்பாடு என்னவென்றால் அதன் நன்மைத்தனமும் அழகும் வெளிப்படுவதே. 2வது பிரிவில் பரஸ்பர புரிதல். ஆண்டவராகிய இயேசு ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகள் ஆண்டவராகிய இயேசுவை ஆயனாக அறிந்திருக்கின்றன. இதே போலத்தான் அழைத்தல் வாழ்வில் வருகின்ற ஒருவர் ஆண்டவரை அறிந்தவராகவும் ஆண்டவரால் அறியப்பட்டவராகவும் இருக்கிறார். சாமுவேலுடைய அழைத்தல் நிகழ்வை நாம் பார்க்கும்போது குரு ஏலி அந்த அழைத்தலை அவர் கண்டுகொள்ள உதவி செய்கிறார். சாமுவேலை ஆண்டவர் அறிகிறார், ஆண்டவர் சாமுவேலை அறியுமாறு ஏலி உதவி செய்கிறார். அதே போல இன்றைய வாழ்வில் நாம் இளவல்களை தூண்டி ஆண்டவராகிய கடவுளை நோக்கிய அழைப்பிற்கு அவர்களை அனுப்பும் போது நாமும் அவர்களை தூண்டி எழுப்ப வேண்டும். 3வது பிரிவு நம்பகத்தன்மை. புனித யோசேப்பை எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்கள் யோசேப்புடைய நம்பகத்தன்மையை, பிரம்மாணிக்கத்தை எடுத்துரைக்கின்றார். அழைத்தல் வாழ்வில் நம்பகத்தன்மை அல்லது பிரம்மாணிக்கம் முக்கியமானதாக இருக்கின்றது. அதைத்தான் திருத்தந்தை லியோ அவர்கள் தன்னுடைய திருத்தூது மடலில் பிரம்மாணிக்கத்தின் வழியாகவே நாம் எதிர்காலத்தை கட்டி அமைக்க முடியும் என எழுதுகின்றார். கடைசியான பிரிவு முதிர்ச்சி நிலை. அழைத்தல் என்பது, இறை அழைத்தல் என்பது ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கக்கூடிய நபர் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர் முதிர்ச்சி அடைகிறார். இந்த 4 பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக நமக்கு எதை காட்டுகின்றன என்றால், நாம் அழைத்தல் என்பது நாம் உள்ளத்தில் இருக்கின்ற கொடை. அந்த கொடையை நாம் பேணி வளர்க்க வேண்டும். இதை இன்றைய நாளில் இறை அழைத்தலுக்காக வேண்டுகின்ற வேளையில் நாம் அனைவருமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கடவுளின் கொடையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்பொழுது வாசகங்களுக்குள் நாம் கடந்து செல்வோம். இன்றைய மைய கருத்தாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புவது நிறைவாழ்வு தரும் இயேசு. இந்த திருவழிபாட்டு விவிலிய வாசிப்பை 4 பிரிவுகளாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில் லெக்ஷியோ, நற்செய்தியை வாசிப்பது. 2வது மெதித்தாட்சியோ, நற்செய்தியை தியானிப்பது. 3வது ஆக்ஷியோ, இதிலிருந்து வாழ்வுக்கான சவால்களை எடுத்துக்கொள்வது. கடைசியாக ஓராட்சியோ, இறைவேண்டல் செய்வது. முதல் பகுதி லெக்ஷியோ. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 10, அருள் வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர்.
வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி கொடுக்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். சில நொடிகள் அமைதி காப்போம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் நம்முள் ஏற்படுத்திய அதிர்வுகளை, ஏதாவது ஒரு சில சொற்கள் அல்லது சொல்லாடல்கள் நம்மை பாதித்திருந்தால் அவற்றை நாம் திரும்பி பார்ப்போம். இரண்டாவது பகுதிக்கு கடந்து செல்வோம். மெதிடாட்சியோ, தியானிப்பது. 6 முக்கியமான சொல்லாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் ஆயன் என்ற சொல்லாடல். முதல் ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் தம்மையே ஆயனாக முன்மொழிகிறார். தொடர்ந்து அரசர்களும் இறைவாக்கினர்களும் ஆயர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆயனாக இருந்த அவரை அரசராக, இஸ்ராயல் மக்களுடைய ஆயராக ஆண்டவராகிய கடவுள் நியமிக்கின்றார். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது இயேசு தன்னை நல்லாயன் என முன்மொழிகின்றார். தொடர்ந்து திருமுகங்களில், திருமடல்களில் ஆயர்களும் அருட்பணியாளர்களும் மேய்ப்பர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அதாவது இறைமக்களை காப்பாற்றக்கூடிய, இறைமக்களை பேணி வளர்க்கக்கூடிய நபர்கள் மேய்ப்பர்கள் அல்லது ஆயர்கள் என அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இது முதல் கூறு. இரண்டாவதாக ஆயனும் கதவும். இங்கே இயேசு நானே வாயில் என மொழிகின்றார். இயேசுடைய நானே வாக்கியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இங்கே நானே என்பவர், இருக்கிறவர் நானே என்று மோசேக்கு ஆண்டவராகிய கடவுள் வெளிப்படுத்தியதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசுவும் தன்னை ஆண்டவராகிய கடவுளுடைய வரிசையில் நானே என முன்மொழிகின்றார். இங்கே ஆடுகளை அவர் அறிவதாக சொல்கிறார். ஆடுகளை அறிதல் என்பது உறவை ஏற்படுத்திக் கொள்வதாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்தில் எதற்காக இயேசு வாயிலாகவும் மேய்ப்பராகவும் கூறுகிறார் என்றால், யூதருடைய சமூகத்தில், இயேசுடைய சமகாலத்தில் ஆடுகள் ஒட்டுமொத்தமாக வைக்கப்படக்கூடிய இடத்தில், அதாவது ஆட்டுக்கொட்டிலிற்கு வெளியே கதவு இருக்காது. அந்த கதவுக்கு பதிலாக ஆயன் அங்கே குறுக்காக படுத்துக்கொள்வான். இப்ப கதவுக்கு குறுக்காக படுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கதவின் நிலையில் ஆயன் குறுக்காக படுத்துக்கொள்வான். எந்த ஆடும் வெளியே தாண்டி வர முடியாது, எந்த திருடரும் உள்ளே நுழைய முடியாது. அந்த நிலையில் இயேசு ஒரே நேரத்தில் ஆயனாகவும் அந்த ஆயனே இரவு நேரத்தில் வாயிலாகவும் மாறுகிறார். இங்கே முழுக்க முழுக்க இயேசு ஒரு தடையாக அல்ல, ஆடுகளுக்கான பாதையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில், அதாவது இயேசுடைய காலத்தில் கதவுகள் அல்லது வாயில்கள் என எவை இருந்தன? முதலில் தோரா அல்லது திருச்சட்டம். இரண்டாவதாக வாயில் என்பது எருசலேம் ஆலயத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக வாக்களிக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டில் குடியிருப்போர் அனைவருமே ஆண்டவருக்குள் நுழைகிறார்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது புறவினத்தாரும் மற்ற சமாரியர்களும் இந்த வாயிலிருந்து வெளியே துரத்தப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த மூன்றையுமே மாற்றி போடுகிறார். இனிமேல் திருச்சட்டம் அல்ல, திருக்கோவில் அல்ல, வாக்களிக்கப்பட்ட நாடு அல்ல, இயேசுவே வாயிலாக இருக்கின்றார். மூன்றாவதாக ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன. இங்கே செவி கொடுத்தல் என்பதை நாம் கீழ்ப்படிதல் என்றும் எடுத்துக்கொள்ள முடியும்.
எபிரேயத்தில் ஷெமா என்பது ஒரே நேரத்தில் கேட்டலையும் செவி கொடுத்தலையும் அதே வேளையில் கீழ்ப்படிதலையும் குறிக்கிறது. நம் தமிழ் மொழியில் கூட அவன் என் பேச்சை கேட்பதில்லை என்று சொல்லும்போது, பேச்சை கேட்பது என்பது காதுகளால் கேட்பது அல்ல, மாறாக கீழ்ப்படிவது, பேச்சுக்கு கீழ்ப்படிவது என்பதில் இருக்கின்றது. கேட்பதும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்வதை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, இயேசுவுக்கு நுழைவதால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது 3 பயன்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் பயன் என்னவென்றால், அவர் பாதுகாப்பை பெறுவார். உள்ளே நுழைவார், வெளியே வருவார். இரண்டாவதாக, உடல் நலம் பெறுவார். மீட்பு என்பது உடல் நலம். மூன்றாவதாக, அவர் மேய்ச்சலை கண்டடைவார். இந்த மூன்றுமே, உடல் நலம், பாதுகாப்பு, மேய்ச்சல் அல்லது உணவு, ஒரு மனிதருக்கு அடிப்படையாக இருக்கின்றன. இயேசு தன்னை நல்ல ஆயனாக கொடுப்பதன் வழியாக இந்த மூன்றையும் நமக்கு வாக்களிக்கிறார். முதலில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு மீட்பு அல்லது நலம் தருகிறார். 2, அவரோடு நாம் இருக்கும் போது பாதுகாப்பு பெறுகின்றோம். அதைத்தான் இன்றைய 11 பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது, நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிலேன் என்கின்றார். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு உணவை தருகின்றார். இது 4வது. 5வதாக, திருடரும் கொள்ளையரும் ஆயரும், 3 வகையான மக்களை பற்றி இங்கே பேசுகிறார். திருடர் கொள்ளையர் என்பதை நாம் இணைந்து எடுத்துக்கொள்ள முடியும். திருடரும் கொள்ளையரும் தங்களை பற்றி, அதாவது இந்த ஆடுகளால் தங்களுக்கு என்ன பயன், இதை விற்பதால் தங்களுக்கு என்ன பயன், அல்லது இதை உண்பதால் தங்களுக்கு என்ன பயன், ஆனால் ஆயன் மட்டுமே ஆடுகளை மையப்படுத்தி சிந்திக்கிறார். இதுதான் இயேசுவுடைய புரிதலுக்கும் மற்ற சமகாலத்து பரிசேயருடைய புரிதலுக்குமான சிந்தனையாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முந்தைய பகுதியில் நாம் பார்க்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு நபருக்கு இயேசு பார்வை தருகிறார். பரிசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள் இங்கே திருடரும் கொள்ளையரும் போல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை பற்றியும் தங்களுடைய திருச்சட்டத்தை பற்றியுமே எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசுவோ பார்வையற்ற இந்த நபரை பற்றி எண்ணுகிறார். இதுதான் ஆயனுக்குரிய முதன்மையான பண்பு. கடைசியாக, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளுதல். வாழ்வு பெரும் பொருட்டு, அதை நிறைவாக பெரும் பொருட்டு. நிறைவாழ்வு என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நிறைவாழ்வு என்பது நிலை வாழ்வு அல்ல. அதாவது அடுத்த இறப்புக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நிலை வாழ்வு அல்ல, மாறாக இன்றைய நாளில் நாம் நிறைவாக வாழ்வது. ஆண்டவராகிய கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு நிறைவை தருகிறது. லியோனார்டோ டா வின்சி ஒரு மலரை பற்றி குறிப்பிடும்போது, ஒரு மலர் விதையாக புறப்பட்டு கடைசியில் மலர்ந்து வாடி வதங்குகிறது, முழுமையான ஆற்றலை வெளிக்கொணர்கிறது. மனிதர்களாகிய நாம் தான் நம்முடைய வாழ்வின் முழுமையை வாழ்வதில்லை, ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் முழுமையை அறிவதில்லை. இயேசுவின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வின் முழுமையை அறிந்து கொள்ள முடியும். அதுவே நமக்கு நிறைவாழ்வாக மாறும். இது 2வது பகுதி, மெடிடாட்சியோ, தியானம். 3வது பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம், ஆக்ஷியோ. இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வியல் சவால்கள் எவை? முதலில், தலைமைத்துவம் என்பது பணியாளர் நிலை. ஆயன் என்பவர் ஆடுகளுக்கு முன் செல்பவராகவும் ஆடுகளுக்கு பின் செல்பவராகவும் இருந்து முழுக்க முழுக்க ஆடுகளுடைய நலனை பேணுகிறார். இன்று நம்முடைய சமூகத்திலும் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் ஆயர் தன்மை என்பது பணிவிடை புரிதலில் இருக்க வேண்டும் என்பது முதல் பாடம். 2வது பாடம், ஆண்டவராகிய இயேசுவின் குரலை கேட்டல், குரலை தெரிந்து அறிதல். அந்த குரலை மற்ற குரலிலிருந்து நாம் வேறுபடுத்தி பார்ப்பது. இன்று நம்மை சுற்றி நிறைய குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளங்களாக இருக்கலாம், காணொளிகளாக இருக்கலாம், மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம். இவற்றின் நடுவே இயேசுவின் குரல் என்ன என்பதை நாம் கேட்டறியும் போது, அந்த வாழ்வு தரக்கூடிய குரலை நாம் பின்பற்றும் போது, அதற்கு செவிமடுக்கும் போது நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 3வதாக, தனிப்பட்ட நெருக்கமான உறவு. ஆண்டவராகிய இயேசு ஆயன் ஆடுகள் எடுத்துக்காட்டில் ஆடுகளுக்கும் ஆயனுக்குமான தனிப்பட்ட உறவை எடுத்துச் சொல்கிறார். அறிதல் உறவு என்பது ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமான உறவு. இன்று நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்பிக்கை வாழ்வு என்பது வெறுமனே கோட்பாடுகளை அறிவிக்கக்கூடிய நிலை அல்ல, மாறாக இயேசுவோடு, கடவுளோடு உறவு கொள்தல். 4வதாக, இயேசுவுடைய குரலை கேட்டல். அது இதற்கு முன்பு நாம் குறிப்பிட்ட உறவு நிலையிலிருந்து புறப்படுகிறது. 5வதாக, ஒவ்வொரு அழைத்தலுமே ஒரு பணி. நாம் முன்பே குறிப்பிட்டது போல குருத்துவமும் திருமணமும்
பணிபுரிதலின் அருள் அடையாளங்கள் என வழங்கப்படுகின்றன. நாம் இன்றைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் திரு அவையிலும் பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக இயேசு தரக்கூடிய பாதுகாப்பு, இயேசு தரக்கூடிய நலம், இயேசு தரக்கூடிய ஊட்டம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம் அதற்கென்று ஒரு வரையறை வைத்து அதற்கான பாதுகாப்பையும் அதற்கான ஊட்டத்தையும் அதற்கான உடல்நலத்தையும் வழங்க நினைக்கிறது. ஆனால் இயேசு தரும் பாதுகாப்பும் உடல் நலமும் ஊட்டமும் நமக்கு நிறைவாழ்வை தருகிறது. இரண்டாம் வாசகத்தில் புனித பேதுரு தன்னுடைய குழுமத்திற்கு எழுதக்கூடிய வேளையில், ஆடுகளாக இருந்த நீங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலரான ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன் என்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய ஆன்மாவின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறை வாழ்வை தருகிறார் என்றால் நாம் அதை ஒருவர் மற்றவருக்கு வழங்க முயற்சி செய்வோம். இறுதியாக இறைவேண்டல். அன்பு தந்தை இறைவா, நல்லாயன் ஞாயிறாகி இன்று உம் அன்பு திருமகனை எங்களுடைய ஆயனாகவும் எங்களுடைய வாழ்வின் வாயிலாகவும் தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நானே வாயில், நானே ஆயன் என்று தம்மை முன்னிறுத்தக்கூடிய இயேசுவை பின்பற்றக்கூடிய நாங்களும் எங்களுடைய வாழ்வில் ஒருவர் மற்றவருக்கு வாயிலாகவும் ஆயராகவும் இருந்து வழிநடத்தவும் பாதுகாப்பு தரவும் ஊட்டமும் உடல் நலமும் தரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.